ஃபைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலுக்கு வருகை புரிந்துள்ள தாவேக்காவோட விஜய், அதாவது தாவேக்கான்றது இப்போ வந்தது, அந்த அவர் விஜய் அப்படின்னு பேரு கேட்டாவே அவர் சிறு வயசுல இருந்து அவரோட மிக தீவிர ஃபேன். அவரை ஊர்ல எல்லாருமே கமல் விஜய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அவரை பத்தி பார்க்க போறோம். வாங்க கமல், நல்லா இருக்கீங்களா? அதாவது இப்போ உங்களை மாதிரியான தீவிரமான ரசிகர்கள் இருக்கிறதுனாலதான் உங்களோட தலைவர் ஒரு பெரிய ஒரு கட்சியை உருவாக்கி இருக்காருன்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பா. ஆமா. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உங்களை மாதிரி தொண்டர்கள் பதவி வேணாம்னு சொல்லிட்டு நீங்க விஜய்க்காக உழைக்கலாம்னு இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க வேற கட்சியில இருப்பீங்க மாதிரி தெரியுது. ஆனா பதவி வேணாம்னு சொல்லிட்டு நீங்க விஜய்க்காக உழைக்கிறேன்னு சொல்றத மேலே பாராட்டுக்குரிய விஷயம் தான். சோ உங்களோட தேர்தல் பணிகள், அதாவது இப்போ மதுரையில மாநாடு நடக்க போகுது இல்லையா? ஆமா ஆமா. சோ அந்த பணிகள் பத்தி சொல்லுங்க. எந்த மாதிரியான பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு மக்களுக்கு சொல்லுங்க. இப்ப விழுப்புரத்துல சில குளறுபடிகள் நடந்துச்சு. சரி. இப்ப மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்லபடியா நடத்தணும்ன்றக்காக எல்லா வேலையும் ஏற்பாடுகளும் விஜய் ஆனந்த் தலைமையில அவர் தலைமையில ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. நல்லா போய்கிட்டு இருக்கு. நல்ல வேலை பஜ்ஜி ஆனந்த் சொல்ல போயிட்டீங்க. புஷி ஆனந்த் அவர் பேரு. சரி, ரைட் ரைட். அவர் தலைமையில நல்லா போயிட்டு இருக்கா? ஆமா. ஓகே ஓகே. உங்க ஆதவ அர்ஜுன் அவர்கள் அவரெல்லாம் எப்படி அன்னைக்கு கூட வந்துட்டு போனாருன்னு சொல்லலாம். பைக்ல அந்த மாநாடு சுத்தி நின்று சில பல வேலைகளை பார்த்துட்டு போனாங்கன்னு சொல்லலாம். மிக பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ 450 ஏக்கர்ல பார்க்கிங்ன்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணீருக்கு அங்கங்க குழாய்கள் அமைத்து ட்ரோன் மூலமா உணவு சப்ளை பண்றவங்க ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? இதை பத்தி ஏதாவது நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப இது வரைக்கும் நடக்காத ஒரு மாநாடு மாதிரி. மாநாட்டுக்குள்ள வந்துட்டாலும் வெளியில போய் ஒரு இடத்துல போய் சாப்பிடணும், தண்ணி குடிக்கணும், கொள்ளணும், எல்லா வேலையும் எல்லாமே அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்க இடத்துல எல்லா வேலையும் பாக்குற மாதிரி. பாத்ரூம் பக்கத்துல அதுக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. அதுவும் உண்டு. அது தனியா இருக்கு. ஆமா. சரி 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 சரி. தலைவர் நேரம் ஹெலிகாப்டர் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். இல்ல இல்ல இல்ல, அவர் எப்பவும் போலதான் வருவாரு. மக்களோட மக்களா இருக்கிறது அவர் ஆசைப்படுறாரு. ரைட் ரைட் ரைட். ஆமா, அதுதான். ஆமா, மக்களோட மக்களா இருக்கணும் தான். முந்தா நேற்று கூட அந்த தூய்மை பணியாளர் ஆர்ப்பாட்டத்தை கூட புறக்கணிச்சு அவர் பாட்டுக்கு வீட்டுல பனையூர்ல கூப்பிட்டு வச்சு பேசினாரு, மக்களோட மக்களா இல்லாம. அது வர்றதுக்கான ஏற்பாடெல்லாம் எல்லாம் நடந்துச்சு. மக்கள் கூட்டங்கள் கூடும், பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சில பேர் ஒரு கருத்துக்கள் தெரிவிச்சதுனால தனியா கூப்பிட்டு விசாரிச்சு ஒண்ணு தப்பா ஒண்ணும் பேசுறே இல்ல. உங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. உங்க புஜியா சொல்லிருப்பாரு. புஷி புஜி பாபு வேறு புஜி ஆனந்த். நல்ல பேரு. புஜி ஆனந்த் இப்பயும் வாயில வரல. சரி, புஷி புஷி இந்த கேட் அப்படின்னுவாங்கல்ல, அந்த மாதிரி புஷி ஆனந்த் சொல்லுங்க. புஷி ஆனந்த் அவ்வளவுதான் வந்துருச்சு. சரி, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, கமல் அவர்களே, அதாவது உங்களை கமல் விஜய் அப்படின்றது அழைக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல விஜய் கமல் அப்படின்னு அழைக்கிறது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? விஜய் கமல் நல்லதான். ஓஹோ, விஜய் முன்னாடி வச்சுக்கலாம். சரி 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 வச்சுக்கலாம். அண்ணன் தானே. ரைட் ரைட் ரைட். சரி, அந்த என்ன எதிர்பார்ப்பு உங்களுக்கு 2026 தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவர் ஐயா முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்கள் இருக்காரு இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அவர் திமுகவோட மூத்த முன்னாடியா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் விஜய் எதிர்த்து விஜய் எங்க நிப்பாட்டினாலும் திமுக தலைவர்கிட்ட நான் சீட்டு கேட்டு நின்று போட்டிடுவேன், விஜய் டெபாசிட் இலக்க வைப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? டெபாசிட் அவரு ஆமா, பேங்க் டெபாசிட் இல்ல, வாக்கு டெபாசிட். வாக்கு டெபாசிட் வாங்குற அளவுக்கு நாங்க இன்னும் வரல. இல்ல, அதுதான் இன்னும் தேர்தல் சந்தேஷம் தானே சொல்ல முடியும். முதல் தேர்தலே பயங்கரமான ஒரு முதலமைச்சர் தேர்தலா தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. அது நம்ம உள்ளாட்சி மன்ற தேர்தல், முதலமைச்சர் தேர்தல் தான். எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சி தலைவர் எல்லாத்துக்கும் சவுக்கடி கொடுக்கறதுக்கான முறைகளை தான் நாங்க இப்ப கையாண்டிருக்கோம். அப்படியா? ஆமா. சரி, அதனால 8% பெண்களோட ஓட்டு கணிசமான ஓட்டுகள் டிவிகேக்கு இருக்கு. அதான் அவரு சொல்றாரு, சக்தி, அதாவது நாங்க தான் தமிழகத்தின் முன்னோடி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு வேலை ஒரு விஜய் சொல்லியிருக்காப்ல. அதை பத்தி ஒரு கேள்வி எழுதுது. முன்னோடி சக்தினா என்ன? சக்தினா என்ன? பெண்கள் தூண்கள் மாதிரிதான் அவங்களுக்கு சொல்லலாம். கண்டிப்பா பெண்கள் தூண்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓட்டு அதிகமாக விஜய்க்கு விழுகப்படும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இப்ப திமுக காரங்க இலவசமா கொடுத்து வச்சிருக்காங்க, ஓட்டு விழுகாதா? இலவசம்னு சொல்லிட்டு காலையில வர்ற 4 மணிக்கு வர்ற பஸ் மறுநா காலையில 4 மணிக்கு வர்றது இலவசம்ன்றீங்க. எப்படியோ உங்களுக்கு பஸ் வருது. இதே ஒரு சின்ன நடந்துச்சு. இப்ப மாட்டுத்தாவணி டு பெரியார் டு மாங்குளம் பஸ் போகுது.
சரி. அந்த பஸ் வந்து 4 மணிக்கு ஒத்தக்கடைக்கு வந்துடும். சரி. 4:30 மணிக்கு மேல மாமலம் வந்துடும். சரி. ஆனா அன்னைக்கு கூட்டமா இருக்கேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை மாட்டுத்தாவணியிலே போட்டுட்டு போயிட்டாங்க டிஎம்கே ஆட்சிக்காரங்க. சரி, ரைட். அதாவது அங்கங்க சில குளறுபடிகள் நடக்கும். அதை வைத்து ஒரே ஒரு நாள் முடிவு இல்ல ஏறக்கூடாதுன்றாங்க. ஏன் வர்றீங்க, நீங்க ஏன் வர்றீங்க, அப்படியா, நாங்க எங்க சௌகரியத்துக்கு தான் வருவோம். ஓகே ஓகே. மகளிர் நல்லாச்சு நீங்க நினைக்கிறீங்களா? மகளிர் பேருந்தா? மகளிர் பேருந்து இது நல்லாச்சியா? இதை நம்ம தனி இதுல பேசிக்கிறோம். அதாவது இப்போ அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பான முறையில நான் விஜய் டெபாசிட் இழக்க செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, வரப்போன்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டால், தனித்து கூட்டணியில தனித்து ஒரு 4 to 5% வாக்குகள் பெறலாம். சப்போஸ் கூட்டணியோட போட்டிட்டா ஒரு 8 to 9% வாக்குகள் பெறலாம்னு சொல்றாரு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? அவர் தனியா நின்றாருனாலுமே குறைஞ்சது 20% இருந்து 25% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சின்னமே இல்ல. ஆனா எப்படி நீங்க இவ்வளவு கதை எடுக்க? நாங்கதான் யானை சின்னத்தை வச்சிருக்கோம்ல. அப்படியா? சின்ன அதுல யானை, அதுலயே குளறுபடி பகுஜன் சமாஜ் பார்ட்டி சொல்லிட்டு அந்த குளறுபடி முடிஞ்சு போச்சா? அதாவது மத்திய வேற, நம்ம தமிழ்நாடு வேற. ஓஹோ, ஸ்டேட் பார், நீங்க ஸ்டேட் வாரியா இருக்கட்டுமே. அவரது கமலஹாசன் என்ன சொல்றாருன்னா, விஜய் கமல் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாநிலங்கள்ல நாங்க டபுள் யானையை வச்சுக்கிறோம், நீங்க வந்து ஸ்டேட்ல வச்சுக்கோங்க. அப்ப யானைதான் உங்களோட பிரதான சின்னம். ஏன்னா நாங்க முதல்ல அறிவிச்சிட்டோம். சரி 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 சரி. ஒரு பூ, ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன பூ? தாமரையா? அதான் தாமரை இருக்கு, மல்லிகை இருக்கு, கூட வச்சுக்கலாமே, அரளிப்பூ கூட இருக்கு, பூல எல்லா பூவும் இருக்கு. ஏதாவது ஒரு பூ வச்சுக்கோங்க. விஜய் கமல் அவர்களே, அடுத்த ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அதாவது இப்போ திட்டங்கள் உங்களோட, சப்போஸ் உங்க தாவேகாவோட அந்த தேர்தல் வியூகம் அதை பத்தியும் சொல்லுங்க. பட் அது போக நீங்க என்னென்ன மக்களுக்கு நலத்திட்டங்கள் வச்சிருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அது தலைமை தான் அறிவிக்கணும் பாஸ்கரன் சார் அவர்களே. நான் என்ன கேட்கிறேன், இந்த காணொலி மூலமாக உங்க தலைமைக்கு நீங்க சொல்லலாம், இந்த திட்டங்கள் செய்யலாம். அதாவது உதாரணத்துக்கு வந்து பரந்தூர் போயிட்டு வந்தாரு, பரந்தூர் விமான அந்த இதை ரத்து செய்யலாம். ஆமா, அந்த மாதிரி செஞ்சார்ல, செஞ்சுட்டாங்கல்ல. ரத்தெல்லாம் செய்யல கேட்கிறவர்களே, கமல் சார் அவர்களே அது போய் போறதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா, இப்ப நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. பெண்களுக்கான ஒரு ஒதுக்கீடு பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, ஒரு நீட் தேர்வை கொஞ்சம் குறைக்கலாம். நீட் தேர்வு குறைச்சிடலாம். ஏன்னா நிறைய வந்து மக்கள்ல வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. சாதாரண ஒரு குடிமகன் வந்து விஜய் கமல் என்ன சொல்றாருன்னா, நீட் தேவை குறைச்சிடலாம். மக்களே நீங்க குறைச்சலாம், நாய்மாரி போல அங்க வந்து நீட் தேவை குறைச்சிக்கலாம், ரத்து செய்யறதுக்காக ஒரு வார்த்தையில வந்துருச்சு. ரத்து செய்ய முடியாதுங்க. என்ன ரத்து செய்யறதுல குறைச்சிருந்தா வந்து திருச்சிக்கு முன்னாடி பாதி, மதுரைக்கு பாதியா குறைச்சிக்கங்க. அவர் பாத்துக்க, அவர் சொல்ற மாதிரி பிரிச்சிடலாம், குறைச்சிடலாம். சரி, அங்கிட்டு வச்சுக்கோங்க, இங்கிட்டு வேணாம், மதுரைக்குள்ள வேணாம். சரி, திரு மதிப்பிற்குரிய விஜய் கமல் அவர்களே, உங்களோட உண்மையிலே அற்புதமான ஒரு பேச்சால உங்க விஜய் தலைவர்களுக்கு பதவியே இல்லாம நீங்க கொடுக்கறது ஆச்சரியமான விஷயம். அதுக்காக எங்களோட சேனல் பதவி வந்து நமக்கு தேவையில்லை, தொண்டன். அதுக்காக கடைசி தொண்டன் சொல்றீங்கல்ல, ஆரம்பிக்கவே இல்லை, கடைசி தொண்டனா பாத்துக்கங்க. சரி ரைட்டு, அது மாதிரி தொண்டன். சரி ரைட்டு, அவரோட எண்ணம் மீடியார சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.